இல்லை அதாவது ஒரு கிரேட் லீடர் எப்படின்னா இந்த கூட்டணியெல்லாம் இப்படி ஃபிக்ஸ் பண்ண முடியாதுன்றதில் அவர் அதை நின்று அச்சீவ் பண்ணி காட்டினார். லீடர் ஆஃப் இன்ஸ்பிரேஷன்னா ஒரு பொறுமை வேணும். அந்த பொறுமைக்கு உகந்தது சிம்மராசி. அவர் அஷ்டம சனி என்பது இப்போ இருக்கிற காலகட்டம். எந்த விஷயமும் எளிதாக இல்லாமல் கொஞ்சம் சிரமப்படக்கூடிய காலகட்டம். அதில் எல்லாரும் இப்போ நினைக்கிறோம் கூட்டணி எல்லாம் முடிஞ்சிச்சு, ஃபிக்ஸ் ஆகிடுச்சின்னு. மார்ச் 14 வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நிறைய தமிழ்நாடு அரசியலில் மாற்றங்கள் வரும். இல்லை சீமான் சார் நல்ல நண்பர். யார் என்ன கழுவி ஊற்றினாலும் எதை பற்றி கவலைப்பட மாட்டார். அது ஒரு பெரிய திறமை. அது அவர் ராசியிலே இருக்கக்கூடிய ஒரு அட்மாஸ்பியர் பவர், அட்ராக்ஷன் பவர். அவருடைய ஓட் பேங்க் நிறைய பேர் கம்மியாகுன்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஓட் பேங்க்கு நிறைய பேர் ஜெயிக்கிற இடத்துல தோக்க வைக்கும், தோக்கிற இடத்துல ஜெயிக்க வைக்கும். அரசியலில் வாய்ப்பு இல்லைன்னுலாம் நம்ம சொல்கிறதுக்கெல்லாம் நான் யார்? அவருடைய ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லியாச்சு. இன்னும் நிறைய நாள் இருக்குது. இப்போ கூட ஒரு பெரிய லெவலுக்கு கூட்டணியெல்லாம் அவருக்கு கைத்தட்டின்னு இருக்குது. கொஞ்சம் அவர் கடகராசி, அண்ணாமலையும் கடகராசி, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க நான் சொன்ன மாதிரி மார்ச் 14க்குள்ளே டிசிஷன்லாம் எடுத்தாங்கன்னா நம்பர் 1 நம்பர் 2 எல்லாம் வர்றதுக்கெல்லாம் ஈஸியாக ரூட்டு கிடச்சிரும். அவர் கூட இருக்கிறவங்க கெடுக்காமல் இருக்கணுன்றது தான் இவங்க சார்பாக நான் கேட்டுக்கிறேன். Glorious Icons Awards 2026 second edition. Title sponsors Ramraj Mridu Towels from Ramraj, super soft, super absorbent. GT Holidays, South India's #1 travel brand. Harsha Tiles, இது ordinary இல்ல extraordinary tiles. Dr. Shri Verma's PCR Maharaja Thailam Bone and Joint Care. Supported by We Care Hair and Skin Clinic, எல்லா விதமான தலைமுடி மற்றும் சரும பிரச்சனைகளுக்கும் EGS Pillai Group of Institutions, the legacy of education excellence in the Delta region, Arabian Garden Seafood Restaurant. Powered by Anand Banyan, 60 வருட நம்பிக்கை Anand Banyans and Briefs. Giriyasin AC Mela, Milky Mist, Cinema Factory, a new era in film education. Associate sponsor Green Cattle City Private Limited, less invest, more in return. iFi Housing and Properties, ECR Resort Villas, 30 lakhs, monthly revenue 60,000. Call 9962 557 557. Luxury partner Update Cars, accelerating the future. Hospitality partner Somerset Greenways, Chennai. Pullman Hotels and Resorts, Chennai, Anna Salai. Hilton, Chennai. The Savera, our business is you. Food partner Kolathur Babu Catering, high class caterers. Travel partner Red Taxi. Refreshment partner Bagh Bakri. Organic partner Akshay Kalpa Organic. Think milk, think Akshay Kalpa. சார் ஒருத்தரோட ராசிக்கு இந்த 2026 எலெக்ஷனில் எப்படி இருக்க போகுதுன்றதை நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லலாம் சார். இல்லை அதாவது ஒரு கிரேட் லீடர் எப்படின்னா இந்த கூட்டணியெல்லாம் இப்படி ஃபிக்ஸ் பண்ண முடியாதுன்றதில் அவர் அதை நின்று அச்சீவ் பண்ணி காட்டினார். ஸோ லீடர் ஆஃப் இன்ஸ்பிரேஷன்னா ஒரு பொறுமை வேணும். அந்த பொறுமைக்கு உகந்தது சிம்மராசி. அவர் அஷ்டம சனி என்பது இப்போ இருக்கிற காலகட்டம். ஸோ எந்த விஷயமும் எளிதாக இல்லாமல் கொஞ்சம் சிரமப்படக்கூடிய காலகட்டம். அதில் எல்லாரும் இப்போ நினைக்கிறோம் கூட்டணியெல்லாம் முடிஞ்சிச்சு, ஃபிக்ஸ் ஆகிடுச்சின்னு. மார்ச் 14 வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நிறைய தமிழ்நாடு அரசியலில் மாற்றங்கள் வரும். இப்போ விஜய் சார் கூட்டணியில் இல்லாமல் இருக்கலாம். திடீர்னு விஜய் சாரும் பெரிய கூட்டணிக்கு போகலாம். ஸோ எல்லாமே நடக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்கும். அரசியலில் 4 மணி நேரத்தில் நிறைய மாற்றங்கள் வரும். ஸோ எதிர்பார்க்காத நடக்கிறதெல்லாம் அரசியல் நடக்கும். ஸோ மார்ச் 14 வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் சூரியன் இருக்கக்கூடிய காலகட்டம். எலெக்ஷன் வந்தாலும் இந்த மார்ச் 14 தாண்டுற வரைக்கும் தமிழ்நாடு அரசியலில் நிறைய சேஞ்சஸ் பார்க்கக்கூடிய காலகட்டம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனின்றதுனால பாலிடிக்ஸ் அப்பார்ட் பண்ணிட்டு தேக ஆரோக்கியத்தை மட்டும்தான் தலைவர் கவனமாக பார்த்துக்கணும். ரைட், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அடுத்த இமேஜ் ப்ளீஸ். அவரது கடகராசி.
அவருக்கு இப்போ அஷ்டம சனி விலகி இருக்கு. மார்ச் 14 சூரியனும் கொஞ்சம் விலகிடும். எப்படி வந்து யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ஷார்ட் டேர்மில் வந்து யங்ஸ்டர்ஸை நிறைய பேரை தமிழ்நாட்டில் வசீகரப்படுத்தின ஒரு அற்புதமான ஒரு முகம் ராசி. விபரீத ராஜயோகக்கார் அவர் நான் முதல்லேருந்து சொல்கிறேன், எனக்கு நெருங்கிய நண்பர். ஸோ இவருடைய அரசியலெல்லாம் நிறைய பேர் நினைக்கலாம், விஜய் சார் இது வந்து இவங்கெல்லாம் வந்து இப்படி ஆகலாமா அப்படி ஆகலாமா எதிரி எல்லாம் நினைக்கலாம். மார்ச் 14க்குள்ளே நிறைய எதிரிகள்லாம் ஒன்றாகக்கூடிய காலகட்டம்லாம் இருக்குது. ஸோ அதை பொறுத்திருந்து பார்த்து அடுத்த வாட்டி கூப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரைட் சார். மார்ச் 15க்கு அப்புறம் இன்னொரு அவார்டு ஃபங்க்ஷன் நடத்துகிறோம். நம்ம வந்து ஒன்று பண்ணுறோம் சார். ஆனால் அண்ணாமலை சார் இது வந்து கண்டிப்பாக ஃபைட்டிங் காக். அவர் நான் ஏற்கனவே பதிவு பண்ணது தான். அரசியலில் ஒரு நேஷ்னல் லெவலில் அவர் எப்பயுமே ஜொலிக்கக்கூடியது. என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப விரைவில் அவருடைய பதவியை நான் எதிர்பார்க்கிறேன். இல்லை சீமான் சார் வந்து நல்ல நண்பர். அவரது என்னன்னா, யார் எதை சொன்னாலும் கவலைப்படாத யங்ஸ்டர்ஸுக்கு வந்து இவர் வந்து ஒரு ரோல் மாடல் விஷயத்தில் இருக்கார். எப்படின்னா, யார் என்ன கழுவி ஊற்றினாலும் எதை பற்றி கவலைப்பட மாட்டார். அது வந்து ஒரு பெரிய திறமை. அது அவர் ராசியிலே இருக்கக்கூடிய ஒரு அட்மாஸ்பியர் பவர், அட்ராக்ஷன் பவர். அது அவருடைய ஓட் பேங்க் வந்து நிறைய பேர் கம்மியாகுன்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஓட் பேங்க்கு நிறைய பேர் ஜெயிக்கிற இடத்துல தோக்க வைக்கும், தோக்கிற இடத்துல ஜெயிக்க வைக்கும். அவர் இந்த தடவையே என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து அவருக்கு கொடுத்த எப்போ பேசினாலும் சொல்கிறது, அவர் வந்து ஒரு பெரிய ஒரு கூட்டணியில் உள்ள வந்து ஒரு பெரிய அச்சீவ் பண்ணணும்னு நான் நினைப்பேன். ஏன்னா அரசியலில் தனிமரம் தோப்பாகாது. அதுவும் தமிழ்நாடு அரசியலில் கூட்டணிகள் தான் டிசைட் பண்ணோம். ஸோ இதுக்கு வந்து இன்னும் நான் சொன்ன மாதிரி மார்ச் 14 வரைக்கும் நிறைய நேரம் இருக்கும். அப்புறம் 234 தொகுதியில் அவர் போட்டார். பட் இருந்தாலும் அவர் கூட உழைக்கிறவங்களாம் எனக்கு தெரியும். ஸோ எல்லாரும் ஒரு முயற்சியில் இருக்கிறாங்க. ஸோ மார்ச் 14க்குள்ளே முடியும், இல்லைனா மார்ச் 22க்குள்ளே நிறைய விஷயங்கள் முடியும். முடியறிச்ச நிறைய விஷயங்கள் தமிழ்நாடு அரசியலில் திடீர்னு ட்ரெண்ட் சேஞ்சிங் ஆகும். சூப்பர் சார். அந்த ஒரு வாரத்தை கழிச்சு இந்த அவார்ட் ஷோ வச்சுருந்தாங்கன்னா நீங்கள் இன்றைக்கி நடக்கிறதா சொல்லியிருப்பீங்க, எங்களுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். அது நாம் சொன்னால் இப்போ வந்துட்டுருக்கோம், எல்லாமே வந்துட்டுருக்கோம். நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நைட்டு வரும் சார். இப்போ அடுத்த எல்இடி பார்த்தலாம் சார். சொல்லணும்ல. என் நெஞ்சில் குடியிருக்கும் சார் விஜய் சார் சிஎம் ஆகிறதுக்கான உங்களுடைய ஐடியா என்ன சார்? வாய்ப்பு இருக்கா? இல்லை அதாவது அரசியலில் வாய்ப்பு இல்லைன்னுலாம் நம்ம சொல்கிறதுக்கெல்லாம் நான் யார்? அவருக்கு வந்து முதல்ல அவர் ஜர்னியை ஆரம்பிக்காத சமயத்தில் நம்ம இங்கே வந்து பேசணும். அவருடைய ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லியாச்சு. இன்னும் நிறைய நாள் இருக்குது. இப்போ கூட ஒரு பெரிய லெவலுக்கு கூட்டணியெல்லாம் அவருக்கு கைத்தட்டின்னு இருக்குது. ஸோ அவர் கொஞ்சம் நான் ஏற்கனவே சொன்னது தான், கொஞ்சம் அவர் கடகராசி, அண்ணாமலையும் கடகராசி, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கடகராசிங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஏறுமுகம் வந்திருக்கு. அது இணைந்த கைகள் ஆகுமான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ கடகராசி வந்து இப்போ கரெக்டான டிசிஷன் எடுப்பாங்க. அவங்க நான் சொன்ன மாதிரி மார்ச் 14க்குள்ளே டிசிஷன்லாம் எடுத்தாங்கன்னா
நம்பர் 1 நம்பர் 2 எல்லாம் வர்றதுக்கெல்லாம் ஈஸியாக ரூட்டு கிடச்சிரும். ஸோ அதை வந்து அவர் கூட இருக்கிறவங்க கெடுக்காமல் இருக்கணுன்றது தான் இவங்க சார்பாக நான் கேட்டுக்கிறேன். ரைட். சூப்பர். இல்லை சார், இப்போ எல்லா பசங்க வந்து இங்கேயே பார்த்தோம், நம்ம க்ரௌட்லேயும் பார்த்தோம், உங்ககிட்ட கேட்குற கேள்விகளும் சரி எல்லாருமே வந்துட்டு விஜய் சார் ரிலேட்டடாக நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுட்ருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் போது இந்த மாதத்தோட அவர் வந்து அவரை சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளுமே வந்து ஒரு முடிவு வந்துருமா சார் அப்படின்றது வந்து எல்லாருமே உங்ககிட்ட கேட்கணும்னு. ஒரு அரசியல்வாதியாக வந்துட்ட பிறகு டெய்லி பிரச்சனை பார்க்கணுங்க, பார்த்தா தான் அரசியல்வாதி. இப்போ கலைஞர்லாம் இருந்தார், பிரச்சனையே இல்லைனா முரசொலியில் ஒரு பிரச்சனை எழுதுவார். ஸோ இது வந்து அரசியலில் இருக்கணும்னா டெய்லி பிரச்சனை வரணும். விஜய் சார் இது வந்து நீங்கள் வந்து பர்சனல் விஷயத்தை தான் பிரச்சனைன்னு சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இந்த அஷ்டம சனி விலகிருச்சு, இப்போ அடுத்த ஜென்ம குரு வருது, எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு வகையில் காம்ப்ரமைஸ் ஆகிடும். அந்த காம்ப்ரமைஸ் வந்து அவங்களுக்கு பிடிச்ச விஷயமா இருக்கும். ஸோ நம்ம எப்படி உள்ளே போகிறது மற்றவங்க பர்சனல். நான் மற்ற அரசியல்வாதி மாதிரி அவங்க இப்படி பர்சனல் அந்த பர்சனல் நம்ம பேச முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனல் யாருக்காக இருந்தாலும் பர்சனல் தான். இங்கே இருக்கிற 18 வயசு பையனுக்கும் பர்சனல் தான். அவங்க பேரண்ட்ஸுக்கே கண்டிக்கிறதுக்கு உரிமை இல்லை, நம்ம போய் அதை போய் என்ன பண்ணுறது. இங்கே இருக்கிற பர்சனல் பசங்க இருக்காங்க, இங்கே இருக்கிறாங்க பசங்க யாரையாவது உஷார் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த உஷார் பண்ணுறதெல்லாம் தப்புன்னு நம்ம அட்வைஸ் கொடுக்க முடியுமா? ஸோ அது அவங்க பர்சனல், அது டேக்கப் ஆகுதா ஆகாதான்றது அவங்களுக்கு கூட பார்த்துக்க போகிறாங்க. ஸோ விஜய் சாருக்கு வந்து பெரிய செட்பேக்குன்னு வந்து எப்படின்னா, அவருடைய வளர்ச்சியை பார்த்து இவருக்கு எதாவது செட்பேக் ஆகாதான்னு நிறைய பேர் நினைக்கலாம். ஜோசியத்தில் அப்படியெல்லாம் இல்லை. ரைட். தேங்க்யூ சார், தேங்க்யூ. நிறைய பேர் இது வந்து உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அதுலேருந்து எவ்வளோ முடியுதோ அப்படி கேட்டிருக்கோம் சார். அதை தாண்டி பிளைண்ட் ரேங்கிங் அப்படின்றது வந்துட்டு அது ஒரு ட்ரெண்டு, அது எல்லாமே தெரியும். இதில் ஜோசியத்துலேயும் வந்து அந்த பிளைண்ட் ரேங்கிங்காக 2026க்கு 12லேருந்து பின்னாடிலேருந்து ஃபஸ்ட்டு வரைக்கும் சார் டாப்பில் எந்த ராசி இந்த வருஷம் அவங்களுக்கு இருக்க போகுது அப்படின்றத நீங்கள் வந்து அப்படியே சொல்லணும்னா அப்படியே சொல்லுங்கள் சார், உங்களோட கணிப்பு படி. ஏன்னா இங்கே எல்லா ராசியும் இருக்காங்க சார். 12லேருந்து ஆரம்பிக்கலாம் சார், 12லேருந்து ஆரம்பித்து 1க்கு வரலாம். அது 12வது ராசியிலேருந்து. ஆமாம், ரிவர்ஸ்லேருந்து வரும் சார். ரிவர்ஸ்லேருந்து ரேங்கிங் யாருக்கு டைம் வந்து வரிசைப்படுத்த ஓகேவா போறோம் இருக்கும், சூப்பராக இருக்கும் அப்படின்றது. இந்த 12வது இருக்கிற ராசின்னு நான் சொல்லிட்டா உங்களுக்கு தூக்கமே வராது சார். அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது சார் உங்களோடது, டக்குன்னு ராசி மாறிடும் சார். சேர்த்துக்கிறோம் சார், பிரச்சனையே இல்லை, ஜாலியாக இருக்கும். அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் ராசி பலன் வந்து 30% தான் நான் ஓகேன்னுவேன், லக்ன பலன் தான் 95% வரைக்கும் ஓகேன்னுவேன். நீங்கள் வந்து பாவம் நிறைய பேர் யங்ஸ்டர்ஸாக இருக்காங்க சார். இதில் நிறைய பேருக்கு உங்களுக்கு என்ன ராசினே தெரியாது சார். யார்? அதெல்லாம் அந்த காலம், யாருக்காவது தெரியாதுன்னு பாருங்கள், கேளுங்க. ஒரு தெரியாது ராசி தெரியாதவங்க கை தூக்குங்க. அதெல்லாம் அந்த காலம். இன்றைக்கி வந்து அவங்களே ஜோசியம் சொல்லுவாங்க. அப்படியா? இந்த காலத்தில் வந்து நிறைய பேர் யூடியூப்பில் அவங்களே ஜோசியம் சொல்லுவாங்க. அதில் இங்கே இருக்கிற பசங்க கிட்டலாம் போய் ஜோசியத்தை பற்றி கேட்குறீங்களே, காலையில் ஜோசியம் பார்க்குறதுல யங்ஸ்டர்ஸ் தான் அதிகம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி. ஓகே, டாப் 5னாவது சொல்லுங்கள் சார். அப்படி வேணுமா நான் சொல்லலாம். டாப் 5ல் இருக்கிற 2026க்கு டாப் 5. ரிஷபம் ரொம்ப நல்லா இருக்கும். 1னா சார்? அதுக்கு நம்பர் 1னா? கடகம் வந்து செகண்டில் வந்துடும், ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். அடுத்தது வந்து துலாம் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். சூப்பர். அடுத்தது வந்து நீங்கள் ரொம்ப நல்லா பார்த்தீங்கன்னா மகரம் வந்து வேறு லெவலுக்கு வரும் இன்றைக்கி. ஏன்னா மகரத்துக்கு வந்து சனியெல்லாம் டோட்டலாக விலகிடுச்சு. அடுத்தது வந்து யாருமே நம்ப மாட்டாங்க, ஜென்ம சனியில் இருக்கக்கூடிய மீனம் வந்து அடுத்தது 5th வரும். சூப்பர், ஆல் தி பெஸ்ட். நீங்கள் என்ன ராசின்னு தெரியுமா? நான் கன்னி ராசி. கன்னி ராசி. ஆனால் நீங்கள் ஏன் அவருக்கு நீங்கள் ஒரு ஜோசியம் பார்க்கக்கூடாது? ஐயோ வேணாமா? கன்னி ராசிக்கு சார் எதுவும் வேணாம் சார், நான் இப்போ பர்சனலாக உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வரேன் சார், உங்கள் நம்பர் இருக்கு என்கிட்ட. ஐ லவ் யூ சார். போலாமா? என்னம்மா? விருச்சகம். விருச்சகமா? விருச்சகம் சார் வந்து அவர் பேசும்போது கீழே ஒரு நம்பர் ஸ்க்ரால் ஆகி வரும், அதை ரீச் அவுட் பண்ணுங்க. சாரை வந்து நம்ம இவ்வளோ நேரம் பிடிச்சி அவரை கேட்டதே வந்துட்டு சார் எங்களுக்காக ரொம்ப கைண்டாக எங்களுக்காக ஆன்சர் கொடுத்தாரு. விருச்சகம் வந்து அவங்களுக்கு தெரியும், ஒன்று ஹைப்பராக இருக்கும்
இல்லைன்னா ரூமுக்குள்ளே கதவை சாத்திக்கின்னு அழுவோம். நான் தம்பி எல்லா உண்மையும் வெளியில் வருது. ஆமாவா? ரூம்ல கதவை சாத்தி அழுகுறான் போல. 2 விஷயமா தான் பண்ணுவாங்க விருச்சகம். ஒன்று வந்து ஓவர் ஹைப்பரு, இல்லைன்னா ஓவர் டவுனு. விருச்சகத்துக்கிட்ட ஃப்ரெண்டாக இருக்கவங்க தான் மாட்டிக்கின்னு கஷ்டப்படணும். அதுதான் ப்ராப்ளம். அங்கே ஒரு 6 பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ரைட். பட் தேங்க் யூ சார், தேங்க் யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்காக நாங்கள் கேட்குற கேள்விகளுக்கு பதில் கொடுத்த உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். சந்திப்போம். தேங்க் யூ சார். எல்லாருக்கும் எந்த கட்சியை சார்ந்தவர்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க் யூ சார். தேங்க்யூ செல்வி சார். தேங்க்யூ சார். Galata Glorious Icons Awards 2026 second edition. Title sponsors Ramraj Mridu Towels from Ramaraj, super soft, super absorbent. GT Holidays, South India's #1 travel brand. Harsha Tiles, இது ordinary இல்ல extraordinary tiles. Dr. Shri Verma's PCR Maharaja Thailam Bone and Joint Care. Supported by We Care Hair and Skin Clinic, எல்லா விதமான தலைமுடி மற்றும் சரும பிரச்சனைகளுக்கும் EGS Pillai Group of Institutions, the legacy of education excellence in the Delta region, Arabian Garden Seafood Restaurant. Powered by Anand Banyan, 60 வருட நம்பிக்கை Anand Banyans and Briefs. Giriyasin AC Mela, Milky Mist, Cinema Factory, a new era in film education. Associate sponsor Green Cattle City Private Limited, less invest, more in return. i5 Housing and Properties, ECR Resort Villas, 30 lakhs, monthly revenue 60,000. Call 9962 557 557. Luxury partner Update Cars, accelerating the future. Hospitality partner Somerset Greenways, Chennai. Pullman Hotels and Resorts, Chennai, Anna Salai. Hilton, Chennai. The Savera, our business is you. Food partner Kolathur Babu Catering, high class caterers. Travel partner Red Taxi. Refreshment partner Wagh Bakri. Organic partner Akshay Kalpa Organic. Think milk, think Akshay Kalpa.